Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 55:22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய குடும்ப பிரச்சனையை, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை எந்த மனுஷனிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதிருங்கள். ஏன்னா நம்முடைய குடும்பத்தை பற்றி வெளியிலே சொல்லி நம்மளை பிரித்து விடுவார்கள், நம்மளை தூற்றி விடுவார்கள், நமக்கு அவமானத்தை நிந்தைகளையும் கொண்டு வந்து விடுவார்கள். நம்மளுக்கு எவ்வளவோ மனதில் கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பம் வந்தாலும் முழங்கால மடை கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடிய சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய பாதத்தில் என் கவலைகளை இறக்கி வைக்கிறேன், என் பாரங்களை இறக்கி வைக்கிறேன், என் வேதனைகளை இறக்கி வைக்கிறேன் சொல்லுங்க. என வேதம் சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்கும் என்று சொல்கிறார். ஒருபோது ஆண்டவர் நம்மளை ரொம்ப கடினமாக நடத்த மாட்டார். கண்ணீர் வடித்து நீ அழுகிறத பார்த்து கம்முன்னு இருக்க மாட்டார். உன் அழுகையை பார்த்தவுடன் இயேசு ஓடி வருவார். உலகத்தில் எத்தனையோ தெய்வம் என்று சொல்லப்பட்டவைகள் இருக்கிறது. அதுக்கு பலி செலுத்தினா தான் நல்லது நடக்கும். ஆட்டையோ மாட்டையோ கோழியோ பலி செலுத்தணும். இந்த இயேசுக்கு அதெல்லாம் செலுத்த வேண்டியதில்லை. மனதுருகி, இயேசுவே, என் பாரத்தை உன்மேல் வைக்கிறப்பா, என் கஷ்டத்தை மேல் வைக்கிறப்பா, என் நெருக்கத்தை மேல் வைக்கிறப்பா, எனக்கு இறங்கு ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு சொல்லுங்க. அடுத்த நாள் அந்த கஷ்டம் எங்கே போனதுனே தெரியாது, அந்த பாரம் எங்கே போனதுனே தெரியாது. ஏன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.